இருக்கிற நிலவரத்தை பார்க்கும்போது விலைவாசி ஏறுமா ஏறாதான்னு குழப்பம் ஒரு பக்கம் உச்சி மண்டியை பிச்சு பிராண்டி காய்ச்சி எடுக்க இந்தியா முழுக்க பட்ஜெட் எதிர்பார்ப்பு பக்கு பக்குன்னு அடிக்க அத்தனை செய்தியையும் எடுத்து சொல்ல நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏறும் விலைக்கு எதிரா நாடு முழுக்க போராட்டம். வண்டி ஓட்ட வழி இல்லை, மோட்டார் சைக்கிளுக்கு அஞ்சலி செலுத்தி அடக்கம் செய்தனர் போபால் மக்கள். மாட்டு வண்டியில் சட்டசபை சென்று மாபி எம்எல்ஏக்கள் போராட்டம். பெட்ரோல் டீசல் உயர்வை தொடர்ந்து உயரே உருளையின் விலை, மானியமில்லா எரிவாயு உருளையின் விலையும் மீண்டும் உயர்வு. இடிந்து நொறுங்கிய அடுக்குமாடி சென்னை கட்டிட விபத்தில் மீட்பு பணிகள் தீவிரம். பக்கத்து கட்டிடம் சீல் வைப்பு. விபத்திற்கான காரணத்தை முறையாக விசாரிக்க மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. மதிமுக வைகோ மற்றும் பல தலைவர்கள் நேரில் ஆய்வு. தமிழகம் முழுக்க ஏரி குளங்களை மீட்க நாம் தமிழர் சீமான் கோரிக்கை. கூடாதையா கூடாது, ரயிலில் விதிமீறல் கூடாது, மாற்றுத்திறனாளிகளின் பெட்டியில் மற்றவர்கள் பயணிக்க கூடாது. சென்னை சென்ட்ரலில் 2வது நாளாக போராட்டம். கச்சத்தீவில் மீன் பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு உரிமை இல்லை, மத்திய அரசு விளக்கம். வலைகளை உலர்த்த ஓய்வெடுக்க மட்டுமே உரிமை. உயர் நீதிமன்றத்தில் தகவல், மீனவர்கள் எதிர்ப்பு. தமிழகம் கொதிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் கூத்தங்குழியில் மோதல். நாட்டு வெடி குண்டுகளை கண்டுபிடித்து அழித்தனர் காவல்துறை. விருதுநகர் மாவட்டம் ஒண்டிப்புலிநாயக்கனூரில் அனுமதியின்றி தயாரித்த கருந்திரிகளும் அழிப்பு. புதுச்சேரியில் ஆட்சியரை கண்டித்து 4 எம்எல்ஏக்கள் போராட்டம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாத காரணத்தினால் சமூக வலைதளமான ஆர்குட்டுக்கு கூகுள் ஆண்டவர் குட் பை சொல்லிவிட்டதாக ஷேர் செய்கிறார் 7-8 தளத்தில் அக்கவுண்ட் வைத்துள்ள நமது துடிப்பான செய்தியாளர். நாடாளுமன்ற மக்களவையில் பெரும்பான்மை எம்பிக்கள் இல்லாத காரணத்தினால் எந்த கட்சிக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கும் எண்ணமில்லை என்று சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் முடிவு செய்திருப்பதாக காலியாக உள்ள நாற்காலியை காட்டுகிறார் நமது ரகசிய பிரிவு செய்தியாளர். கேரள அரசு பள்ளியில் நடந்த விழாவிற்கு தாமதமாக வந்த கல்வி அமைச்சரை மேடையில் குத்தி காட்டி பேசியதால் இடமாற்றம் என்ற பெயரில் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பள்ளி முதல்வர் தூக்கியடிக்கப்பட்ட விவகாரம் பற்றி எரிய அந்த ஆசிரியை திருவனந்தபுரம் நகரத்திலேயே வேறு ஒரு பள்ளிக்கு மீண்டும் இடமாற்றம் செய்ய முதல்வர் உம்மன் சாண்டி உத்தரவிட்டுள்ளதாக பந்தாடுகிறார் நமது பள்ளிக்கூடம் போகாத கால்பந்து ரசிகர். 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் நேரில் ஆஜரான முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா சாட்சிகள் தரப்பில் இருந்து புட்டு வைத்துள்ளதாக கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து கல்லெறிகிறார் நமது கருத்தான செய்தியாளர். சென்னை திருவனந்தபுரம் மெயில் ரயில் போத்தனூரில் பிரிவதற்கு பதிலாக கோவை ஜங்ஷன் சென்று அங்கேயும் நின்று செல்கிறது என்று பச்சை கொடி காட்டுகிறார் நமது ரயில் நிலைய செய்தியாளர். 2-3 வருஷமாக இந்தியாவில் பாரதிய ஜனதா, எகிப்தில் சகோதரத்துவ இயக்கம், பாகிஸ்தானில் மக்கள் கட்சி, லெபனானில் அமல், பொலிவியாவில் கான்டினென்டல் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஆகிய அரசியல் இயக்கங்களை கண்காணிப்பு செய்ய அமெரிக்க நீதிமன்றம் உளவு நிறுவனத்திற்கு உத்தரவு போட்டு இருந்ததாக கிசுகிசுக்கிறார் நமது வாஷிங்டன் செய்தியாளர். வழக்கமாக மேற்கூரை இடிந்துவிடும் சென்னை விமான நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் விமான நிலைய அதிகாரிகள் திக்குமுக்காடி போனதாக உள்நாட்டில் காரணம் கண்டுபிடிக்க கிளம்புகிறார் பன்னாட்டு தர பாதுகாப்பு செய்தியாளர். எல்லா ஊரிலும் ஆளுநர்கள் மாற்றம் அப்பப்போ நடந்து கொண்டே இருக்க தமிழக ஆளுநர் ரோசையா தலைநகர் டெல்லிக்கு பறந்து போய் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியதாக வெள்ளை புறாவை பறக்க விடுகிறார் நமது சமாதான தூது செய்தியாளர். பாம்பே டேயிங் நெஸ்வாடியா இதுவரைக்கும் 3 முறை பொது இடத்தில் தவறாக நடக்க முயற்சித்தார் என்று நடிகை பிரீத்தி ஜிந்தா மும்பை மாநகர ஆணையரிடம் மீண்டும் ஒரு புகார் கொடுத்துள்ளதாக IPL செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது பாலிவுட் செய்தியாளர். காணாமல் போன இஸ்ரேல் சிறுவர்கள் 3 பாலஸ்தீனத்தில் உயிரற்ற உடல்களாக மீட்கப்பட்டதாகவும் இவர்களை தேடிய வேட்டையில் 5 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட 400க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இரு நாட்டுக்கும் இடையே நடக்கும் பதட்டங்களை தட்டிவிட்டுள்ளார் நமது பன்னாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம்.
வெங்காயம் விலையை குறைக்க ஏற்றுமதியை குறைக்கணும், உணவுப் பொருள் பதுக்கலை தடுக்கணும்னு மத்திய அரசு ஒரு பக்கம் ஆலோசனை மேல ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை நோக்கி ராக்கெட் வேகத்துல பறந்துகிட்டே இருக்குது பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை. இது எல்லாத்துக்கும் காரணமான மத்திய ஆட்சியை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. மோடி ஆட்சிக்கு வந்து முடிஞ்சாச்சு ஒரு மாசம். வீரர், சூரர், ஏழை மக்களோட ரட்சகர், வீழ்ந்து கிடக்கிற இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துற சூப்பர்மேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமா தாராளமா மோடியை பத்தி புகழ் மாலை சூட்டினாங்க. ஆனா என்னாச்சு? வந்த உடனே கசப்பு மருந்து தரப்போறேன்னு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு. அதே பழைய பாதையில் தான் புது வண்டி ஓட போகுதுங்கிறதுக்கான அறிகுறி தான் அது. இப்ப கூட பெட்ரோல், டீசல் விலை ஏறியாச்சு. ராக்கெட்டும் ஒசரத்துல பறக்குது. ரயில் கட்டணம் அதைவிட வேகமா ஓடுது. ஆக மொத்தம் ஏழை மக்கள் நிம்மதி அடையறதுக்கான அறிகுறி எதுவும் தெரியல. வர்றவங்க எல்லாம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களோட மானியத்திலேயே கை வைக்கிறதுல குறியா இருக்காங்களே தவிர பணக்காரங்க பக்கம் திரும்புறதில்ல. பெருநிறுவனங்களோட சலுகைகளையும் குறைக்கிறது இல்ல. கரும்பு விவசாயிகளுக்கு மானியம் தராம சர்க்கரை ஆலைகளுக்கு மானியம் தராங்க. கரும்பு தின்ன கூலியான்னு ஆலை முதலாளிகள் குஷியாவாங்களே தவிர சாதாரண மக்கள் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? மோடி வந்துட்டாரு, எல்லாமே மாறப்போகுது, மக்கள் நிலை உயரப்போகுதுன்னு கோஷ்டி கூச்சல் போட்டாங்க. ஆனா ஏறினது என்னமோ கட்டணங்கள், மாறினது கவர்னர்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த நல்ல திட்டங்களை முடக்காமல் கண்டினியூ பண்ணுவேன்னு பாராளுமன்ற உரையில பணிவா சொன்னாரு மோடி. ஆனா நடக்கிறது எல்லாமே ஏருக்கு மாறா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில நியமிச்ச கவர்னர்களின் சீட்டை காலி பண்றதுல குறியா இருக்கு தற்போதைய ஆட்சி. இது மட்டும் இல்லாம மோடி ஆட்சியில அட்டர்னி ஜெனரல் ஆகியிருக்கிறவரு முகுல் ரோத்கின்னு ஒருத்தர். இவர்தான் இத்தாலி மாலுமிகள் இந்திய மீனவர்களை சுட்டப்போ இத்தாலி தூதரகம் சார்பா ஆஜராகி ஆர்கியூ பண்ணினவர். இன்னொரு பக்கம் கோபால் சுப்பிரமணியம்னு ஒருத்தரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆக்கணும்னு நீதிபதிகள் நியமன கமிட்டி பரிந்துரை பண்ணிச்சு. ஆனா அவரை நீதிபதி ஆக்க கூடாதுன்னு ஒத்தை கால்ல நிக்குது மோடி அரசாங்கம். காரணம், இவர்தான் குஜராத் போலி என்கவுண்டர் வழக்குல குஜராத் அரசுக்கு எதிராக உறுதியா நின்னு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு விடாப்பிடியா போராடினவரு. வந்ததும் வராததுமா ஹிந்தி திணிப்பு வேற. ராக்கெட் விட்டு இந்தியா வல்லரசாயிடும்னு பெருமைப்படுறாரு மோடி. ராக்கெட் விடுறது இருக்கட்டும், சாதாரண மக்களின் நிலை உயரணுங்கிற டார்கெட் இருக்கணும்ல. ராக்கெட்டும் ஒசரத்துல, ரயில் கட்டணமும் ஒசரத்துல. அடுத்து என்ன ஏறப்போகுதோ பயமா இருக்கு. பட்ஜெட் வரும் பாதையை நோக்கி கவலையோட காத்திருக்காங்க இந்திய மக்கள். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாதான் நாடறிஞ்ச அரசியல்வாதின்னு ஊர் உலகம் ஏத்துக்கும். கட்டடம் இடிஞ்சா ஒரு அறிக்கை, பெட்ரோல் விலை கூடுனா ஒரு பேட்டி, கச்சத்தீவுக்கு ஒரு கருத்துன்னு பரபரப்பா இருக்கிற அரசியல்வாதிகள் மத்தியில பத்த வைக்க வராங்க. பாப்போம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு இடத்துல கூட வெற்றி அடையல அப்படின்னு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட நமக்கு நண்பர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க அடைந்த மகிழ்ச்சி தாங்க ரொம்ப அதிகம். இப்போ அது மட்டும் இல்லைங்க, பத்திரிக்கையில் என்னை பற்றி யாராச்சும் புகழ்ந்து எழுதுனா நான் எங்கே மகிழ்ச்சி ஆயிடுவோனோன்னு உடனே என் கூட இருக்கிறவங்கள இந்த ஸ்டாலின் மாதிரி ஆளுகளை பற்றி அவதூறாக எழுதுறாங்க. அவர் வந்து லாக்கில்லை, கட்சி நடத்துறதுக்கே சரியில்லை அப்படின்னு. ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து தலைவரை ஓரளவுக்கு வீழ்த்திட்டோம், இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஸ்டாலின் மாதிரி ஆளுகளை வீழ்த்துறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்னு மனப்பால் குடிக்கிறவங்களுடைய எண்ணத்தை நம்ம தகர்க்கணுங்க. ஏன்னா திமுக என்றைக்குமே அழிக்க முடியாத இயக்கமுங்க. சில பேர் இனிக்கு பேசி நமக்கு நெருங்கி வருவாங்க. ஆனால் நம்ம ரொம்ப உஷாராக இருந்து அவங்களுடைய நயவஞ்சகமான பேச்செல்லாம் தவிர்த்துருவானுங்க. கழகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணுங்க. ஆமாம், இப்படி நண்பன் யாரு துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றது நான் இல்லைங்க, மு கருணாநிதி. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. 91 வயசுலயும் 21 வயசு இளைஞன் மாதிரி என்ன ஒரு துடிப்போட செயல்படுறாரு பாருங்க கலைஞர் ஐயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற ஞாபக சக்திக்கும் அறிவாற்றலுக்கும் புத்தி கூர்மைக்கும் யாருமே ஈடு கொடுக்க முடியாதுங்க. கடந்த 50 வருஷமா அவரோட மடியில இருந்து வளர்ந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. அவர்கிட்ட இருந்து எவ்வளவு ஒரு விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், இன்னுமே கத்துக்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால திமுகவை விட்டோ கலைஞர் ஐயாவை விட்டோ
நான் வந்து வெளியேறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் துளி கூட எனக்கு வந்தது கிடையாது, இனிமே வரவும் வராது. பூவு 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 இப்படி என்ன ஆனாலும் சரி, கலைஞரை விட்டும் சரி, திமுக விட்டும் வெளியே போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? அந்த கட்சியை சேர்ந்த துரைமுருகன். இந்த மத்திய அரசோட நடவடிக்கைகளால மக்கள் எல்லாம் நொந்து போயிருக்காங்க. பின்ன என்னங்க, நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காக கசப்பு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி. இவங்க கொடுக்கறது கசப்பு மருந்து இல்லைங்க, மயக்க மருந்து. இந்த மருந்தால பாவங்க ஏழை எளிய மக்கள்லாம் வாடி வதங்கி கஷ்டப்படுறாங்க. இதை சொன்னா நம்ம மேல பார்ப்பாங்க ஒரு மாதிரி. அண்ணாச்சி, ஏன் மயக்க மருந்தால மக்கள் கஷ்டப்படுறாங்க சொன்னது நான் இல்லைங்க, முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். நாட்டிலேயே முதல் முறையா எல்லாத்துக்குமே ஒரு அதிகாரமயமா இந்த பிரதமர் அலுவலகம் இருக்குல்ல, அது செயல்பட்டுட்டு வருதுங்க. சரி, பிரதமர் வந்து அமைச்சர்களை நியமிக்கிறாரு, அதுக்காக அமைச்சர்களோட அசிஸ்டன்ட் முத கொண்டு அவராங்க நியமிப்பாரு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பிரதமர் பண்ணிட்டாருன்னா அப்புறம் எதுக்கு நாட்டில் பார்லிமெண்ட்? யோசிச்சு பாருங்க. ஐஸ் இந்த மாதிரி சொல்லுங்க மோடி சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டது நான் இல்லைங்க, காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் இல்லையா ஆனந்த் சர்மா, அவர் தாங்க. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூ வாங்கலையோ பூவு. விஜய் வச்சு நான் ஏகிட்டு இருக்க கத்தி படம் இருக்கு பாருங்க, அந்த படத்தை சிங்களர்கள் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பொருளையே கிளப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கத்தி படத்தை நான் ஐங்கரன் நிறுவனத்துக்காக ஏகிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐங்கரன் நிறுவனம் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட கைகோர்த்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து சிங்களர்களோட நிறுவனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையே கிடையாதுங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அது ஈழத்தமிழர்களுடைய நிறுவனம், அவங்களோட தான் கைக்கு வந்து நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எங்களோட உழைப்பிலேருந்து ஒரு 5 பைசா கூட போகிறதுக்கு நான் விடவே மாட்டேங்க. இதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் விஜய் சாரும் சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையில நாங்கள் ஈடுபடவும் மாட்டோம், அதுக்கு எதிராக இருக்கவங்களோட கை கோர்க்கவும் மாட்டோம். தமிழர்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க எங்களுக்கும் எதிரி தாங்க. பூவு 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 இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? கத்தி படத்துடைய இயக்குனர் முருகதாஸ். ஓட்டை உடசல் ஏதுமில்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி அறிக்கையும் கொடுத்தாச்சு. ஆமா, எல்லாம் சரிதான்னு உச்சநீதிமன்றமும் அணைக்கட்டு உயரத்தை 142 அடியா உயர்த்த உத்தரவு கொடுத்தாச்சு. ஆனாலும் விடாது கருப்புன்னு தொடர்ந்துகிட்டே இருக்கு முல்லை பெரியாறு அணைக்கட்டு பிரச்சனை. அணையின் உறுதியில மறுபடியும் சந்தேகப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு செய்யணும்னு மனு போட்டுட்டாங்க கேரளா. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. என்ன பரமசிவா, பாட்டெல்லாம் பலமா இருக்குது, எனக்கு கருப்பு தான் உனக்கு பிடிக்குமா? உண்மையிலே கருப்பு தான் பண்ண ரொம்ப பிடிச்ச கலரு. ஏன் கேட்டீங்கன்னா, சில கருப்பு சட்டை எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுமா, கருப்பு பேண்ட் எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுமா, கருப்பு கலர்ல ஆடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், சைக்கிள் கருப்பு கலர் பெயிண்ட், பைக்கு கூட கருப்பு கலர் தாங்க. அப்போ பணமும் கருப்பா தான் வச்சிருக்கிறியா? என்ன பண்ண இப்படி கேட்டீங்க? நம்ம கிட்ட எதுவும் கருப்பு பணம் இல்ல, ஒருவேளை நீயும் கருப்பு பணம் நிறைய வச்சிருந்து சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டியோன்னு கேட்டேன். பண்ண நம்மளை நம்பி நம்ம டீ கடையிலே அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது சுவிஸ் பேங்க் வரைக்கும் போயிட்டீங்க நீங்க. இல்ல, சும்மாதாப்பா கேட்டேன். இப்ப ஏன்னா நாடு முழுவதுமே அங்கிருந்து கருப்பு பணத்தை கொண்டு வர போறோம்னு சொல்றாங்களே, அதை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்குது. உண்மைதான். இப்ப முதல் விஷயம் என்னன்னா, கருப்பணம்னா என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் கருப்பணம்னா பணம் கருப்பா இருக்குமான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா. இப்ப என்னன்னா நம்ம நியாயமா சம்பாதிக்கிறோம், நம்ம அது மாதிரி சின்ன சின்ன சுப்பம் குப்பனுக்கெல்லாம் அதை பத்தி ஒன்றும் தெரியாது, அதை பத்தி தெரிய வேண்டியதும் இல்லை. ஏன்னா கருப்பு பணம்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு நியாயமான முறையில கணக்கு காட்டணும். ஓகேங்க. கணக்கு காட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு வரி செலுத்தணும். ஓ, இவ்வளவு பணம் வருமானம் வந்திருக்கு. ஆமா,
அப்படின்னு. ஆமா. அப்புறம் அது ஒரு லெவலுக்கு மேல போயிட்டுனா அதுக்கு வரி கட்டணும். இந்த வரி கட்டாம அரசாங்கத்துக்கு தெரியாம ஏமாத்தி வைக்கிறோம் பாத்தியா பணம். இதுதான் கருப்பு பணங்கிறாங்க. சிலதெல்லாம் வந்து முறைகேடான முறையில நிறைய பணங்கள் வரும். முறைகேடான முறைனா இப்ப இந்த பெரிய பெரிய லெவல்ல ஊழல் பண்றது, அடேப்பா, இந்த மாதிரி பணங்களை சொல்றாங்க இல்லையா. திடீர்னு இந்த கள்ளக்கடத்தல், இந்த தங்கம் கடத்தல், இப்ப விஷயங்கள் நிறைய பணம் லம்பா வரும். ஆமா ஆமா, அந்த பணத்தை எல்லாம் கருப்பு பணம்னு சொல்றாங்கப்பா. இதெல்லாம் தான் கருப்பு பணம். ஆமா. நான் இந்த கள்ள நோட்டு மாதிரி இது ஒரு நோட்டோ இல்லப்பா. அப்படி நம்ம மக்கள் தப்பான பணமெல்லாம் நல்ல பணம் தான். இந்த கணக்கு காட்டாம இருக்கங்காட்டி கருப்பு பணம். சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. இப்ப கருப்பு பணம்னு சொன்னாவே சரியா ஸ்விஸ் பேங்க் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஏன் எல்லாரும் கூட ஸ்விஸ் பேங்க்லயே போடுறாங்க? இது மாதிரி பேங்க் நிறைய இருக்குது இப்போ உலகத்துல. அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவோட காலனி நாடுகள் நிறைய இருக்குது, குட்டி குட்டி தீவுல எல்லாம் கூட இந்த மாதிரி பேங்க் எல்லாம் இருக்குது. ஆனா இது நம்பகமான பேங்க் கருப்பு பணம் அப்படின்னாவே சுவிட்சர்லாந்து தான். இப்ப எப்படி கிரிக்கெட்ல டெண்டுல்கர்னு சொல்றோம், அது மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த பேங்க் தான், சுவிட்சர்லாந்து தான். சரி சரி. அது மட்டும் இல்லப்பா, அங்க வந்து ஏன் பணத்தை போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முக்கியமா முதல் காரணம் என்னன்னா, அங்க போய் நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அந்த பணத்தை பத்தி அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு, எப்படி சம்பாரிச்சீங்க, இந்த மாதிரி விவரமெல்லாம் நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டியது இல்ல. அடேப்பா, நீ இப்ப உள்ளூர்ல போய் ஒரு பேங்க்ல நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ண என்ன பண்ணணும்? ஏங்க ரேஷன் கார்டு கேட்பாங்க, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ, செக்யூரிட்டி சைன். நான் மாசம் மாசம் வெறும் 500 ரூபா தான் அக்கௌண்ட் போட்டு சேர்த்து வைக்கலாம் நினைப்பேன். இதெல்லாம் நீ நியாயமா சம்பாதிச்சு பணத்தை கொண்டு போய் போறதுக்கே இவ்வளவு கேட்கறாங்க. ஆனா அங்கெல்லாம் அப்படி ஒண்ணும் வேண்டியது இல்ல. நீ பணத்தை கொண்டு போய் போட்டா போதும், உன் பேரு கூட வேண்டியது இல்ல அவங்களுக்கு. அப்பா, ஆமா, ஏதோ ஒரு புனை பேரு அவங்களா கூட வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு எண் கொடுப்பாங்கப்பா. 34 இலக்கம் கொண்ட ஒரு எண். அடேப்பா, நம்ம ஊர்ல 16 இலக்கம் தான் கொடுப்பாங்க. ஆமா, அங்க பெரிய பணம் போலாங்குதல்ல, பணம் அதிகமா இருக்கனால எண்ணு அதிகம். அந்த எண்ணு தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுக்கு. அது மட்டும் இல்லப்பா, இந்த எண் வந்து அங்க இருக்கிற ஒரு அதிகாரி, மேலதிகாரி, இந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுமாமா. அங்க வேலை செய்யற மத்தவங்களுக்கு கூட தெரியாதாமாப்பா. அது மட்டும் இல்லாம பணம் வைக்கும்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி பணம் வைக்குமே அந்த நாட்டுல வராதாமா. பணவீக்கமே வராது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பணவீக்கம் எவ்வளவுன்னு கேட்டா சைபர் தாங்க. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த வெறும் பூஜ்ஜியம் பணவீக்கம். ஆமா, அங்க அடே அப்பா, அதனாலதான் கொண்டு அங்க பணத்தை கொட்டுறாங்க. சரிங்க, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பணத்தை ஏதாவது பேங்க்ல பண்ணுவீங்களா, ஒரு மஞ்சள் பைக்குள்ள வச்சுக்கிட்டு கக்கத்துல வச்சுட்டு போவாங்க, அப்படின்னு ஒரு சூட்கேஸ்ல வச்சு மெல்ல பம்பி எடுத்துட்டு போவாங்க, அப்படின்னு ஒரு தோல் பேக்ல வச்சு எடுத்து போவாங்க. இது வந்து கொஞ்சம் அமௌண்ட், சரியா? இப்ப உங்க கிட்டத்தட்ட அவ்வளவு கோடி இவ்வளவு கோடிங்கிறீங்களே, இவ்வளவு பணத்தை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இப்ப நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாடுகள்ல ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த நாடு நம்மளுக்கு கமிஷன் கொடுக்கு. அப்பா, லஞ்சம் பணம் ஏகப்பட்டதை கொடுப்பாங்க. அதையே நம்மளுக்கு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க, அப்படியே சுவிஸ் பேங்க்ல போட்டுருங்க அப்படின்றாங்க. அதாவது அந்த பணம் இவங்க கண்ணிலே பார்க்க மாட்டாங்க. கண்ணிலே நம்ம கூட பணத்தை கண்ணில் பார்ப்போமாப்பா. அங்க லட்சக்கணக்கான கோடியை போட்டு வச்சுக்கிறவங்க அது கண்ணும் கூட பார்க்க மாட்டாங்க. அங்க பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்படி நேரம் அங்க போயிடும், நேரம் அவங்களே கொண்டு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பணத்தை கொண்டு அங்க போடுறாங்க. இதுதான் போற முறை, இதுதான். ஓஹோ, ஆனா பாத்தீங்கன்னா இப்ப மத்தியில அமைச்சிருக்காங்க அரசாங்கம், அவங்க வந்து இந்த கருப்பு பணத்தை கண்டிப்பா மீட்போம். கண்டிப்பாப்பா, வந்தோடனே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு நீதிபதி வச்சு ஒரு குழுவே போட்டிருக்காங்க. அவங்க வேலையை தொடங்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆனா அப்படி அந்த பணம் வந்து நாட்டுல என்ன நல்லது நடக்கும் தெரியுங்களா? விஷயம் சரிங்களா, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா 30 வருஷத்துக்கு வரியே இல்லாம பட்ஜெட் போடலாங்களாம் அந்த பணத்தை வச்சு. ஆமா, அங்க இருக்க பணம் இங்க வந்ததுன்னா விஷயம் அது பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் சரிங்களா, இப்ப இந்த வளரும் நாடுகள் அமெரிக்கா வல்லரசுலாம் இருக்கு. ஆமா, அது எல்லாம் தாண்டி நம்ம வல்லரசு ஆயிருவோம், நம்ம ஒண்ணு இடத்துக்கு போயிருவோம். அப்பா, சரிங்களா? இதை தாண்டி மூணாவது விஷயம் சரிங்களா, அந்த பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது எத்தனையோ லட்சம் கோடி சொல்றாங்க, கடை தெரியலையே. ஆமா, அதாவது 1,00,000 ட்ரில்லியன் டாலர்ஸ்ங்கறாங்க. அப்பா, கம்ப்யூட்டரே வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த பணத்தை நம்ம இந்திய ரூபாய் படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா சரியா, அதை நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு தலைக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் 2.5 லட்சம் ரூபாய் வருங்களாம். இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சமா? ஆமா அப்பாப்பா, சரிங்களா. ஏதோ இந்த அரசாங்கம் வந்த புண்ணியத்துல கொஞ்சம் அதான் அப்படியே அந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த 3வது திட்டத்துப்படி பிரிச்சு கொடுத்தாங்கன்னு வைங்களா, ஓஹோன்னு நல்லா ஜம்முன்னு இருக்கலாம். இல்ல அதை சொல்லிட்டாங்க, அந்த ட்ரிப் எப்படியும் அந்த பணத்தை கொண்டு வந்துடுறதா அப்படிங்கிற முடிவு இருக்கிறாங்க. பரமசிவா, ஒன்றும் கவலைப்படாத. இத்தனை விஷயம் சொன்னேன், அப்படியே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நல்ல காராவும் பார்த்துட்டு நம்மளுக்கு. காருங்களா? ஆமா. உங்களுக்கா? என்னங்க திரும்பி 10 லட்சம் ரூபாய் காரு? என்னப்பா நீதான் இப்ப தலைக்கு 2.5 லட்சம்னா நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கல்ல, 10 லட்சம் ஆச்சல்ல. அப்படின்னு பார்த்தா எனக்கு 20 லட்சம் ரூபாய் கார் பார்க்கணுமே. ஏப்பா உங்க வீட்டுல 4 பேர் தானா? பண்ணியாரு, நான் சொல்றது எங்க மாமியார் வீட்டையும் சேர்த்து. அடடா, மாமியார் கூட இப்ப சண்டை போட்டுனேன். அதுக்கு தான் எப்பயும் மாமியார் வீட்டுல வந்து அனுசரணையா இருக்கணுங்கிறது. ஏதோ ஒரு வகையில பரமசிவம், அங்கிருந்து பணம் வந்தா போதும். நல்லதுதான். ஆமா.
சுக்குநூறா உடைஞ்சி விழுந்த கட்டட விபத்தோட கள நிலவரம். தென்கொரியா, வடகொரியா, உக்ரைன், ஈராக், அமெரிக்கா, ரஷ்யான்னு உலகம் பூரா நடக்கிற கலவரம். உள்ளூர் விவகாரம், வெளியூர் பூதாகரம், எல்லா செய்திகளும் சூடா சுவையா கலகலப்பா கண்ணுக்கு குளிர்ச்சியா உங்க காதுல ரீங்காரமிட நாளைக்கும் காலங்காத்தால நம்ம பேப்பர் தோசை வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல எதிர்பார்த்து காத்துருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.